எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. செங்கை தேவ் ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் மீன் பிடிக்க பாலாத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஏப்ரல் மாதத்துலேயே வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம். வலை போட்டு மீன் பிடிக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நடுவில் நாங்களும் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பால் செட், அப்புறம் ராடு, மண்புழு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முதல்ல பால் செட்டை ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா மண்புழு போட்டு மீன் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் வரதில்லை. ஸோ எப்போவுமே வந்து மீன் பிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஈவினிங் டைம் கொஞ்சம் லேட்டாக வந்து நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ நாங்களும் அந்த ஈவினிங் டைம் தான் வந்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பால் செட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மண்புழு கோத்து மீன் பிடிக்க வேண்டியது தான். ஸோ பால் செட் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மீன் தட்டுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா மீன்கள் அதிகமாக மேலோட்டமாக வராது. பெரிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதியில் சென்றுடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பால் செட்டில் மாட்டக்கூடிய ஒரு ஜிலேபி மீன் தான் மாட்டியிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மீன்கள் எதுவுமே கிடைக்கல. ஆனால் நல்ல சைஸில் ஜிலேபி மீன்கள் மாட்டுது. பால் செட் எடுத்துகிட்டு வர்றதே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீன்களுக்காக தான். ரோகு, கட்லா, மிருகல் போன்ற பெரிய சைஸ் மீன்களுக்காக தான் நாங்கள் வந்து பால் செட்டை எடுத்துகிட்டு வரோம். சின்ன மீன்கள் பார்த்திங்கன்னா மண்புழு போட்டு தூண்டிலே பிடிக்கலாம். ஸோ அதனால் சைடில் நாங்கள் மண்புழுவும் தூண்டிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, பால் செட்டில் மாட்டட்டும், தூண்டில் போட்டு நம்ம பிடிப்போம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தூண்டியில் மண்புழுவும் தூண்டிலும் போட்டு ரெடி பண்ணி இறங்கியாச்சு. மண்புழுவில் பிடித்த ஜிலேபி மீன். ஸோ இன்றைக்கி அதிகமாக ராடை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மாவு அதிகமாக போட்டு, ஏன்னா நிறைய மாவு வேஸ்ட் ஆகிடுது. மீனும் பெரிய மீன் கிடைக்கல. ஸோ அதிகமாக நாங்கள் மாவு போட்டு பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு பதிலாக சின்ன மீன்கள் தான் நிறைய கிடைக்கிது. ஸோ மாவை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிடலாம். ஸோ மண்புழுவின் மூலமாக இன்றைக்கி மீன் பிடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தூண்டிலில் நல்லாவே மீன் கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி நல்ல ரிசல்ட். மண்புழுவில் சூப்பர் சைஸில் கொஞ்சம் ஜிலேபி மீன்லாம் கிடச்சிட்ருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். பார்த்து இந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா தூண்டிலில் மாட்டுச்சுன்னா துள்ளுன்னு துள்ளும். கையிலையும் அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியாது. அதோட சைடில் இருக்கிற முள்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். கையையே கிழிச்சிடும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும், பிடிக்க முடியாது. இப்போ மாட்டின மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் சைஸில் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய சைஸ் இது.
அடாடா அது வேற அவுத்து. ஒவ்வொரு மண்புழு போட்டு பிடிக்கும் போதும் ஒவ்வொரு ஜிலேபி மீன் கிடச்சிட்ருக்கு. சூப்பராக இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் போயிட்டுருக்கு ராடில். இப்போ போட்டு வச்ச பால் செட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சுற்றுச்சு. ஸோ அதை போய் நாங்கள் எடுக்க போனோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைஸ் ஜிலேபி மீன் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிடிச்சோம் அதுமாரி தானே. ஸோ இனி கொஞ்ச நாளைக்கு பால் செட்டை நிறுத்திடலான்னு பார்க்குறோம். ஏன்னா அதிகமான பெரிய மீன்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த மீன்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தூண்டிய மண்புழு இருந்தால் போதும். ஸோ இதே ஆற்று பகுதியில் இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா உட்கார்ந்து நம்ம ஜிலேபி மீனுக்காக தூண்டியில் மண்புழுவும் போட்டு பிடிக்கலாம். அது மாத்திரமல்ல, மற்ற சைஸ் மீனும் அங்கே கிடைக்கும். ஆரா மீன் ஒன்று சொல்லுவாங்க, ஆரா மீன், மற்ற சில வகையான மீன்களும் கிடைக்கும். ஸோ அதுக்கு தூண்டிலும் மண்புழுவும் இருந்தாலே போதும். ஸோ இன்றைக்கி இருட்ட போகுது. இதோடு இன்றைக்கி வேட்டையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ பெரிய சைஸ்லேயும் நார்மல் சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் இன்றைக்கி நல்லாவே மீன் கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.